கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜூலை மாத வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். Ezekiel chapter 36 verse 36. Then the nations which are left all around you shall know that I the Lord have rebuilt the ruined places and planted what was desolate. I the Lord have spoken it and I will do it. Amen. கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஜூலை மாத வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்பட்ட வாக்குத்தத்த வசனம். அது ஆணித்தரமான வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வேன் என்று ஆணித்தரமாக கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தில் 3 காரியங்களை தேவன் தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். அவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். இரண்டாவது, பாழானதை பயிர்நிலமாக்குகிற தேவன். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகளை உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள செய்கிற தேவன். இதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நிர்மூலமானவைகள், அதாவது இந்த இடத்துல ஹோப்பே இல்லை, இது கட்ட முடியாது, இதை புதுப்பிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் ஹோப்பே இல்லை, உங்கள் திருமண வாழ்க்கையில் ஹோப்பே இல்லை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஹோப்பே இல்லை, எது ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இருக்கிறதோ, எது டிஸ்ட்ராய் ஆகிருக்கிறதோ, எது சுற்றிலுமாக அழிந்து போயிருக்கிறதோ, அதிலிருந்து ஆண்டவர் எழுப்பி கர்த்தர் அதை ரீபில்ட் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அதை மீண்டும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் தேவன் இந்த மாத வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். கைவிடப்பட்ட காரியங்களை புதுப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நிர்மூலமானவைகளை அவர் புதுப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். God will rebuild what has been destroyed. அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இரண்டாவது, பாழானதை பயிர்நிலமாக்குகிற தேவன். நம் தேவன் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். இங்கே ஒன்றுமே இல்லை, வறட்சியான நிலமாக இருக்கிறது, இந்த வறட்சியமான வாழ்க்கையாக இருக்கிறது, இதில் ஒரு வித்தியாசமே இல்லை, இதிலிருந்து விளையாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அங்கே ஒரு பயிர் நிலத்தை ஆண்டவர் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். பலன் கொடுக்கும் நிலமாக அந்த நிலத்தை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். இவர்களால் ஒரு பயனும் இல்லை, இவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கும் வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு ஒரு பயிர் நிலமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 126 2 வசனத்தில் இதுதான் சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிற மகத்துவமான விஷயம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு ஆண்டவர் செய்கிற செயல்கள் மூலமாக அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். சில நேரம் சில காரியங்கள் கைகூடாமல் இருக்கலாம், சில நேரம் உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கலாம். எனக்கு ஏன் இது நடக்கிறது, எனக்கு ஏன் இந்த வழிகளில் நான் போக வேண்டும், இதன் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் எப்படி நான் அறிந்து கொள்வேன், இதன் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் எப்படி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நினைக்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு படிப்பினைகளை சொல்லித்தர சில வழிகளில் நடத்தலாம். ஆண்டவர் சில நேரத்தில் சில காலங்கள் அவருடைய டைமில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில நேரங்களில் தாமதங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் தாமதிக்கும் போது தரமானதை தர வல்லவராயிருக்கிறார், தரமான செயல்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த ப்ராமிஸில் வாக்குத்தத்தத்தில் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். நான் இதை சொன்னேன், செய்வேன். ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. எசேக்கியேல் அநேக வாக்குத்தத்தங்கள் இப்படி தான் முடிகிறது. நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், நான் சொன்னதை செஞ்சு முடிப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசியுங்க, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை விசுவாசியுங்கள். பலன் பெறுங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை உங்களின் மூலமாக வெளிப்படும். ஆமேன். மறுபடியும் படிப்போமா? எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர்.